வெல்கம் டு எடிஎம் அகாடமி. இப்ப நம்ம பார்க்க போறது யூனிட் 4 கம்யூனிகேஷனோட கம்ப்ளீட் யூனிட் ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுமே நம்ம இப்போ கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு 30 மினிட்ஸ் எங்கேயும் டைவர்ட் ஆகாம அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க, பெண்ணை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த யூனிட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம யூனிட் 1 ரிவிஷன் பார்த்தாச்சு. யூனிட் 2 ரிவிஷனும் நம்ம பார்த்துருக்கோம். யாரெல்லாம் பார்க்கலையோ நீங்க எடியூ மாஸ்டரி சேனல் போயிட்டு நீங்க பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ யூனிட் 4 கம்யூனிகேஷன். அதுக்கு முன்னாடி எங்க எடியூம் அகாடமில இப்போ நாங்க டிஎன் செட்டுக்காக கிராஷ் கோர்ஸும் பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய டெஸ்ட் எல்லாமும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ல கண்டக்ட் பண்றதுனால உங்களுக்கு சிபிடி மோட்லயே நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு 15 டேஸ்ல எல்லாத்தையும் முடிக்கணும். பேப்பர் 1 நல்லா தரோவா பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க கிளாஸ்ல சேரலாம். ஓகேவா? நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க சேர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ யூனிட் 4 நமக்கு கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நம்ம டாபிக் சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். பட் எக்ஸாம்ல கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நம்ம அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா, நம்ம அத கனெக்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. சரி நம்ம பார்ப்போம். நார்மலா கம்யூனிகேஷன் நமக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு நான் கன்வே பண்றேன். இல்லையா? அதுக்கு எனக்கு ஒரு கம்யூனிகேஷன். அதுதானே கம்யூனிகேஷன். அத நான் வார்த்தையில சொல்லலாம். இல்ல ஒரு நான் வெர்பலா நான் சொல்லலாம். ஒரு செய்கையில நான் காட்டலாம். இல்லையா? ஏதோ ஒண்ணு மத்தவங்க கூட நான் கம்யூனிகேட் பண்றதுக்கு சம்திங் நான் பண்றேன். அவ்வளோதான். ஃபுல்லா பார்ப்போம் இப்ப. அதுக்கெல்லாம் என்ன இருக்கு? நம்ம கம்யூனிகேட் பண்றது ஐடியாஸ், எமோஷன்ஸ், மெசேஜஸ் எது வேணா இருக்கலாம். அதுக்கு எதெல்லாம் தேவைன்னா செண்டர், மெசேஜ், சேனல், ரிசீவர், ஃபீட்பேக், நாய்ஸ். இதுதான் இந் இது எல்லாம் தான் இப்ப நமக்கு அந்த கம்யூனிகேஷன் மாடல்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் இப்ப ப்ளே பண்ண போறது. சென்டர்ங்கிறது நானு, மெசேஜ் நான் என்ன சொல்ல வரேனோ அது, சேனல் நான் எந்த சேனல்ல சொல்றேன். ஒண்ணு நான் ஃபோன் பண்றேன்னா ஃபோன். இப்ப நான் பண்றது இப்போ இன்டர்நெட்ல பண்றோம், லேப்டாப்ல பண்றோம். இன்டர்நெட் சேனல் எந்த சேனல்ல பண்றோம். ரிசீவர் நீங்க. ஃபீட்பேக் உங்ககிட்ட இருந்து இப்ப ஃபீட்பேக் வரும்போது ஓகே ப்ராப்பரா பண்ணியிருப்போம். அது ஃபீட்பேக். அப்புறம் நாய்ஸ் அது நடுவுல நமக்கு வர ஒரு இன்ஃபரன்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் இது வெர்பலா இருக்கலாம், நான் வெர்பலா இருக்கலாம், ரிட்டனா இருக்கலாம், விஷுவலா இருக்கலாம். ஓகே அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்கிறது கம்யூனிகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இல்லையா? கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? டைனமிக்கா இருக்கும். ஒண்ணுத்தையே நம்ம பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி பண்ணணும். இல்லையா? அதே மாரி கன்டினியூயஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டைனமிக்கா இருக்கும். அதுதான் மெயினா. அந்த இடத்துக்கு ஏத்த மாரி மாத்துறது. டூ வே ப்ராசஸ். ஒன் வே ப்ராசஸும் கம்யூனிகேஷன் இருக்கும். இப்ப ஏதோ ஒரு நியூஸ் சொல்றோம்னா, அது ஒன் வே ப்ராசஸா போய் சேரும். பட் கம்யூனிகேஷன் டூ வே ப்ராசஸா இருக்கும்போது மட்டும் தான், எனக்கு ஃபீட்பேக் வரும்போது மட்டும் தான், அந்த கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு கரெக்ட்டா போய் சேர்ந்திருக்குன்னு புரியும். கான்டெக்ஸ்சுவலா இருக்கணும். பர்ப்பஸ்ஃபுல்லா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா ரிக்வயர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் பி ஃபார்மலா இருக்கலாம். இல்ல இன்ஃபார்மலாவும் இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஒரு 2 பேரோ இல்ல அவங்க ஒருத்தவங்க கூட நான் பேசுறது அவ்வளவுதான். 2 ஆர் மோர் இண்டிவிஜுவல்ஸோட பேசுறதுல இன்டர்பர்சனல். ஓகே. இன்ட்ரா பர்சனல் இந்த வார்த்தை சம்டைம்ஸ் நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணும். இன்ட்ராங்கிறது எனக்குள்ளேயே பேசிக்கிறது. செல்ஃப் டாக், திங்கிங், ரிஃப்ளெக்ஷன் வித்தின் அன் இண்டிவிஜுவல். இந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது நான் செய்றது ரைட்டான்னு நானே என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ அனலைசிங் பர்சனல் கோல்ஸ் அது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன். இன்ட்ரா பர்சனல். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பர்சனல் இதுக்கெல்லாம் மேல போய் ஒரு ஸ்பிரிச்சுவலா பேசுறது. இல்லையா? தட் கோஸ் பியாண்ட் த செல்ஃப். அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டடா பேசுறது. மெடிடேஷன், பிரேயர் அதெல்லாம். குரூப் கம்யூனிகேஷன் 3 ஆர் மோர் பீப்பிள் டு அச்சீவ் எ காமன் கோல் பேசுறது. ஓகே. குரூப் கம்யூனிகேஷன். அந்த இன்டர் கம்யூனிகேஷன் வருதுல்ல, இந்த இடத்துல பார்த்தோம்ல, இது 2 பேருக்குள்ள பேசுறது கூட சொல்லலாம். இன்டர் பெர்சனல் கம்யூனிகேஷன் 2 பேருக்குள்ள பேசுறது கூட. ஓகே. அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாரி அத பார்த்துக்கணும். ஏன்னா குரூப்ங்கிறது கொஞ்சம் நெறைய பேர். 3 ஆர் மோர் பீப்பிள் அந்த இடத்துல குரூப்புக்கும் இன்டர் பெர்சனலுக்கும் டவுட் டவுட் பண்ணக்கூடாது. இன்டர் சம்டைம்ஸ் 2 பேருக்குள்ள பேசுறதும் இன்டர்ன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் குரூப்னா கண்டிப்பா அங்க ஒரு குரூப் இருக்கு. ஸோ ரெக்வயர்ஸ் லீடர்ஷிப், கோஆப்பரேஷன் அது எல்லாமே. ஓகேவா? அடுத்தது மாஸ் கம்யூனிகேஷன்னாலே ஒரு வைட் ஆடியன்ஸ போயிட்டு ஏதோ ஒண்ணு நம்ம க கம்யூனிகேட் பண்றோம். ஏதோ நியூஸ் சொல்றோம். அதெல்லாம். ஓகே. அதெல்லாம் மாஸ் கம்யூனிகேஷன். டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் எல்லாமே. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ல வெர்பல் அண்ட் நான் வெர்பல் இருக்கு. வெர்பல்னா
நான் வார்த்தையில சொல்றது எல்லாமே வெர்பல். சொல்றது மட்டும் இல்ல, நான் எழுதுறது கூட. இப்ப இமெயில் யாருக்கோ அனுப்புறேன்னா, அதுவும் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். ஓகேவா? நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல நான் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்றது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், வார்த்தையில சொல்லாம வெறும் என் செய்கையில காட்டுறது எல்லாமே நான் வெர்பல். இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி வருது. டைப்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. இந்த கினெசிக்ஸ்ங்கிறது என்னன்னா, பாடி லாங்குவேஜ், கெஸ்டர்ஸ் அந்த மாரி பாடி மூவ்மெண்ட்ஸ வச்சு நம்ம காட்டுறோம்ல, அது கினெசிக்ஸ். ப்ராக்ஸிமிக்ஸ்ங்கிறது யூஸ் ஆஃப் பெர்சனல் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் ஒண்ணுமே இல்ல. ஒருத்தவங்க நெருக்கமா இருந்தாங்கன்னா, ஓகே நல்லா அவங்க ரொம்ப க்ளோஸ்ன்னு நமக்கு தெரியும். அதான் ப்ராக்ஸிமிக்ஸ். ஓகே. அவங்க பண்ற அந்த செய்கைய வச்சு எப்படி நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் இது. ஆப்டிக்ஸ்ங்கிறது தொட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறது. பாராலிங்குவிஸ்டிக்ஸ் அந்த டோன், பிட்ச், ஸ்பீட் ஆஃப் ஸ்பீச்லயே ஒருத்தவங்க பதட்டமா இருக்காங்களா நம்ம புரிஞ்சுக்க முடியும்ல அதுதான். குரோனிமிக்ஸ்ங்கிறது அந்த டைம பார்த்தே புரிஞ்சு டைம் ஒண்ணும் இல்ல. ஒரு 8:00 ஒருத்தவங்க வராங்க, கரெக்ட்டா வராங்கன்னா, ஓ! இப்ப 8 ஆயிடுச்சுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ல. அதுதான் குரோனிமிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்றோம். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க முகபாவனை. அப்பியரன்ஸ் சில பேர் அந்த குளோத்திங், க்ரூமிங் அத பார்த்தே சொல்லலாம். ஒருத்தவங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா, ஓகே இவங்க இங்க போறாங்க போல. இல்லையா ஒரு வெட்டிங் போறாங்க, ஒரு ரிசப்ஷன் போறாங்க. நம்மளே நெனச்சுக்கிறது அது. இன்னொன்னு ஆர்டிஃபாக்ட்ஸ்ன்னு கூட ஒண்ணு சொல்லுவாங்க. ஆர்டிஃபாக்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப யாரோ ஒருத்தவங்க மேரேஜ் ரிங் போட்டிருக்காங்க. இல்லையா அந்த ரிங்க பார்த்தே ஓகே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஆர்டிஃபாக்ட்ஸ். ஓகே இந்த வேர்ட் கூட கேட்கலாம். அந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் அது மட்டும் இல்ல. அந்த மாரி ரிலேட்டட் திங்ஸ் அவங்க கிட்ட இருக்கும்போது அத பார்த்து நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே நான் வெர்பலா நம்ம புரிஞ்சுக்கிறது. அடுத்தது ஃபங்ஷன்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இது ஒரு தடவ யுஜிசி நெட்ல கேட்டாங்க. ஓகே. நான் வெர்பலா சொல்லாம, சம்டைம்ஸ் என் நான் வெர்பலோட சேர்த்து நான் சொல்றது. ஓகேவா? ஸோ நான் வெர்பல் சிக்னல்ஸ் ரீப்ளேஸ் வேர்ட்ஸ். டீச்சர் என்ன சொல்றாங்க? தலையாட்டிக்கிட்டே எஸ்ன்னு சொல்லாம தலையாட்டிக்கிட்டே. எக்ஸாம் நாடிங் ஃபார் எஸ் அப்படியே சொல்றது. சப்ஸ்டிடியூட் பண்றது. ஓகேவா? வார்த்தையில சொல்லாம வெறும் செய்கையில சொல்றது. ரிப்பிட்டேஷன்னா வெர்பலா சொல்றத இன்னும் கொஞ்சம் பண்ணி காட்டுறாங்க. ஜெஸ்டர்ஸ் வைல் ஸ்பீக்கிங் அது ரிப்பிட்டேஷன். ஓகேவா? 2மே சேர்த்து பண்றது. நெக்ஸ்ட் கான்ட்ரடிக்ஷன்னா, கான்ட்ரடிக்ட்ஸ் வெர்பல் மெசேஜ். சம்டைம்ஸ் இது நடக்கும். இல்லையா? நம்ம சோகமா இருப்போம். பட் ஓகே, ஐ அம் குட். அந்த மாரி சொல்றோம்ல, அது கான்ட்ரடிக்டரியா சொல்றது. அக்சென்டுவேஷன்ங்கிறது என்ஹான்ஸஸ் அந்த சமயத்துல ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும் ஒரு வேர்டுக்குன்னா, அழுத்தமா சொல்றதோ, இல்ல தட்டி சொல்றதோ பண்றோம்ல, அதுதான் அக்சென்டுவேஷன். ஸ்ட்ராங் டோன் ஃபார் எம்பசைஸ். தட்டி சொல்றது கூட இங்க போயிடும். ஓகே. இந்த ரிப்பிட்டேஷனுக்கு போயிடும். ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றது. அக்சென்டுவேஷனா அந்த இடத்த நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம்ல. அது அக்சென்டுவேஷன். ஓகேவா? சோ இதுவும் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன் இப்போ ஆஃபீஸ்ல நடக்கிறது எல்லாமே ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான். இல்லையா? ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், அஃபிஷியலா இருக்கும். இதுல டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், அப்வர்ட். டவுன்வர்ட்னா என்னன்னா, மேனேஜர் கிட்ட இருந்து ஏதோ சம்திங் சொல்றாங்கன்னா, அது டவுன்வர்ட். அப்வர்ட் கம்யூனிகேஷன் இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசுறதுல அப்வர்ட் கம்யூனிகேஷன். இது 2மே வெர்டிகல்னு கூட சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோ இந்த வெர்டிகல் ஹாரிசான்டல்குள்ள சம்டைம்ஸ் டவுட் வரும். வெர்டிகல்னா ஸ்ட்ரெய்ட். ஓகே. இந்த வெர்டிகல்னா ஸ்ட்ரெய்ட். அப்வர்டாவும் போனாலும், டவுன்வர்டா போனாலும் இது பேரு வெர்டிகல் கம்யூனிகேஷன் தான். ஓகே. அடுத்தது ஹாரிசான்டல். ஹாரிசான்டல்னா இதான் ஹாரிசான்டல். நம்ம கூடயே இருக்கிற அந்த பியூர் எம்ப்ளாயீஸோட பேசுறது. சேம் லெவல். டயகனல்னா எப்பயும் இதுதான் டயகனல். ஓகேவா? இது ஸ்ட்ரெய்ட் கிடையாது. ஜஸ்ட் நான் காமிச்சேன் இது என்னன்னு. இதுதான் டயகனல். வேற வேற டிபார்ட்மென்ட்டோடயும் நம்ம பேசுறது. ஓகே. நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா ஜஸ்ட் ஒரு இதுவா ஆஃபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது. இன்ஃபார்மலா பேசுறது. ஒரு அஃபிஷியலா கிடையாது. இது காசல் அண்ட் ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லி சாட் அந்த மாரி பேசுறது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை இந்த கிரேப் வைன் கம்யூனிகேஷன். இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல இந்த கிரேப் வைன் ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடா பேசாம ஒரு ஜாலியா பேசுறது எல்லாம் கிரேப் வைன் கம்யூனிகேஷன். இது பேசுறது ரூமர்ஸ் எல்லாம் வரும். சொல்லுவாங்க. எது வந்து ஸ்ப்ரெட்ஸ் குயிக்லினா ரூமர்ஸ்லாம் வரும். அவங்கள பத்தி பேசுறது சம்திங். ஓகேவா? இதுல இதே மாரி சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ன்னு சொல்றது. ஒருத்தவங்க அப்படியே பாஸ் பண்ணி பேசுறது. காசிப் செயின் அந்த ஒன் பெர்சனே மல்டிபிளோட பேசுறது. ப்ராபபிலிட்டி செயின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட்ஸ் ரேண்டம்லி யாரெல்லாம் கிடைக்கிறவங்க அவங்க கிட்ட சொல்றது. கிளஸ்டரா சொல்றது. ஒரு ஆள் நெறைய பீப்பிள் கிட்ட சொல்றது. அது கிளஸ்டரா சொல்றது. கிளஸ்டர் வந்தாலே அங்க குரூப் இருக்கும். ஓகே. இந்த மாரி இருக்கு. அடுத்தது சின்க்ரனஸ் அண்ட் ஏசின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் நம்ம ஒண்ணு சொல்றோம். இது என்னன்னா, சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன்னா ரியல் டைம்ல நடக்கிறது. இப்ப நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இப்ப YouTubeல போடுறோம். இது ஏசின்க்ரனஸ்.
நீங்க அப்புறமா பாக்குறீங்க. இதுவே நான் லைவ் கிளாஸ் வச்சு நான் கிளாஸ் இத வந்து லைவா நடத்துறேன்னா, அது சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் அவ்வளவுதான். இப்ப லைவா நம்ம பண்றது எல்லாமே இப்ப ஃபோன் காலோ, வீடியோ கான்ஃபரன்ஸோ லைவா பண்ணா அதெல்லாம் சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். ஏசின்க்ரோனஸ்னா ஒண்ணு பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வர்றது ஏசின்க்ரோனஸ். ஓகே. இப்ப YouTubeல இது போட்டோம்னா நீங்க பாப்பீங்கன்னா, அது ஏசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். இது ரியல் டைம்ல நடக்கிறது இல்ல. ஓகேவா? இதுல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்ம டைம்க்கு ஏத்த மாரி பாத்துக்கிறோம். அதான். இமெயில் என்ன பண்றோம்? உடனே நம்ம ரிப்ளை பண்றோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை பண்றது. ஓகேவா? இப்ப நான் ஃபோன் ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன்னா, அது ரியல் டைம். உடனே பேசிட்டே இருப்போம். சோ அது சின்க்ரோனஸ். ஓகே. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர் கல்ச்சரல் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. நெறைய கல்ச்சர் வேற வேற கல்ச்சர்ஸ் இருக்கும்போது எப்படி அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா? நம்ம பேசும்போது எல்லாமே ஒரே மாரி பேச முடியாது. அத பார்த்து புரிஞ்சு பேசணும். அதுதான் இங்க இருக்கும். இதுல சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? எதெல்லாம் ஹிண்ட்ரன்ஸா வரும்? சம்டைம்ஸ் அந்த கல்ச்சர நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது. இல்லையா? நெறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இங்க பண்ணணும். அந்த மாரியும் இருக்கும். கல்ச்சுரல் அவேர்னஸ் இருக்கணும். எஃபெக்டிவ் அடாப்டிங் கம்யூனிகேஷன் ஸ்டைல் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்றது. ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது. எஸ்டாப்ளிஷிங் ட்ரஸ்ட் அண்ட் ராப்போர்ட் அக்ராஸ் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் அவங்க நம்பணும். அந்த மாரி இருக்கும்போது ஒரு எஃபெக்டிவ் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் உருவாகும். ஓகேவா? பீயிங் மைண்ட்ஃபுல் ஆஃப் பாடி லாங்குவேஜ், ஜெஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் மத்த கல்ச்சர் பீப்பிள் கூட பேசும்போது நம்ம கரெக்ட்டா அவங்கள மதிச்சு, அவங்க கல்ச்சர மதிச்சு இல்லையா பேசுறது. அடுத்தது என்கல்ச்சுரேஷன், ஏகல்ச்சுரேஷன் ஒண்ணு இருக்கு. இந்த என்கல்ச்சுரேஷன்னா என்னோட கல்ச்சர நான் புரிஞ்சுக்கிறது. அவ்வளவு. லேர்னிங் அண்ட் அடாப்டிங் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர். இத நம்ம என்கல்ச்சுரேஷன் சொல்றோம். ஏகல்ச்சுரேஷன்னா வேற ஒரு நாட்டுக்கு போறோம். அவங்க கல்ச்சரையும் நம்ம கத்துக்கிறோம்ல. பட் நம்ம கல்ச்சர் நம்ம கிட்ட இருக்கும். பட் அவங்களதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம்ல. அதுதான் ஏகல்ச்சுரேஷன். அவ்வளவுதான். அடாப்டிங் டு எ நியூ கல்ச்சர் வைல் ரீடெய்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன். நம்மளது நம்ம கிட்ட இருக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணிப்போம். அதுதான் ஏகல்ச்சுரேஷன். இது ஒரு தடவ கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. அடுத்தது இம்பார்ட்டன்ட் இந்த செமியாட்டிக் வித் செமான்டிக்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க கம்யூனிகேஷன்ல. இந்த செமியாட்டிக்ஸ்னா என்ன? ஒரு சைனோ, ஒரு சிம்பிள்ஸையோ பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அதுதான் செமியாட்டிக். இப்ப எமோஜிஸ், அப்புறம் டிராபிக் சிக்னல், அந்த சில அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லவே வேணாம். அத பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கும் இல்லையா? அதெல்லாம் செமியாட்டிக்ஸ் தான். ஓகே. செமான்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மீனிங் இன் லாங்குவேஜ். ஒரு வேர்ட் சொல்றா, அந்த லாங்குவேஜ நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அதோட மீனிங்க புரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு சென்டென்ஸ் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அத புரிஞ்சுக்கிறோம்ல. அதெல்லாம் செமான்டிக்ஸ் தான். ஓகே. சோ இதுல என்னன்னா, லெக்சிக்கல் செமான்டிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. லெக்சிக்கல்னா வேர்ட். அந்த வேர்ட நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மீனிங் ஆஃப் இண்டிவிஜுவல் வேர்ட். இப்ப லைட்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, மேபி அது நார்மல் லைட்டா இருக்கலாம். இல்ல இந்த லைட்டா இருக்கலாம். ஓகே. இந்த ஹெவியா இருக்கு இந்த பேக்ன்னு சொல்ற அந்த சாரி லைட் ஹெவியோட ஆப்போசிட் லைட்டா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் காம்போசிஷனல் செமான்டிக்ஸ்ங்கிறது அது அந்த இடத்துல எப்படி சொல்லுது? மீனிங் ஆஃப் ஷி கேவ் மீ அ ஹேண்ட் அப்படின்னா என்ன? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா ஹேண்ட்ன்னோன அந்த இடத்த புரிஞ்சுக்கிறது. இது காம்போசிஷனல் செமான்டிக்ஸ்ன்னு பேரு. அந்த இடத்துல அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ நாட் எ லிட்ரல் அண்ட். அந்த லிட்ரல் அண்ட சொல்லல. அந்த சென்டென்ஸ அப்படி சொல்றது. மீனிங் ஆஃப் சென்டென்ஸ்ல. நெக்ஸ்ட் ஆம்பிக்யூட்டி இந்த வேர்ட் அடிக்கடி வரும். ஆம்பிக்யூட்டினா என்ன? ஒரு வேர்டுக்கு நெறைய மீனிங் இருக்கு. இங்கலாம் இருக்குல்ல லைட், இதே மாரி தான் இதே மாரி இந்த இடத்துலயும் அதே மாரி அந்த வேர்டையும் சென்டென்ஸையும் மல்டிபிள் மீனிங் இருக்கிற இடத்துல நம்ம ப்ராப்பரா அந்த கான்டெக்ஸ்ட்க்கு எது சூட் ஆகுதோ அத புரிஞ்சுக்கிறது. தி சிக்கன் இஸ் ரெடி டூ ஈட். ஹூ இஸ் ஈட்டிங்? ஓகே. இது வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் பிராக்மேட்டிக்ஸ்ன்னு இருக்கு. மீனிங் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அது மாறும். கேன் யூ ஓப்பன் த டோர்? இது ரெக்வெஸ்ட் தான். நாட் ஜஸ்ட் எ கொஸ்டின். இல்லையா? அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அது மாறும். ஓகே. சோ இது கரெக்ட்டா அந்த இடத்துல அது பிராக்மேட்டிக்ஸ். அந்த இடத்துக்கு ஏத்த மாரி. ஓகேவா? அடுத்தது டெனோடேட்டிவ் வித் கொனோடேட்டிவ்னு சொல்லுவோம். இந்த டெனோடேட்டிவ்ங்கிறது ஒரு லிட்ரல் மீனிங், ஒரு டிக்ஷனரி மீனிங் அவ்வளவுதான். கொனோடேட்டிவ்ங்கிறது அதுக்கு ஒரு மீனிங் அதோட இதுக்கு ஒரு ஃபீலிங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். அதான். எமோஷனலோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. கல்ச்சுரல் மீனிங் இருக்கும். சம்டைம்ஸ் கொனோடேட்டிவ்ல. இப்ப நார்மலா ஒரு டவ்வுன்னு நம்ம சொல்றோம்னா, அது டைப் ஆஃப் பேர்ட். அது டெனோடேட்டிவ். ஓகே. ஆனா கொனோடேட்டிவ் என்னன்னா, அந்த டவ்வோட சிம்பிள் பார்க்கும்போது சிம்பிள் ஆஃப் பீஸ் அண்ட் லவ் இல்லையா? அதுதான் கொனோடேட்டிவ் வேர்ட். அந்த வேர்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எமோஷன். அதுதான் கொனோடேட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் டிடாக்டிக் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. இது ஒன் வே டீச்சிங் மெத்தட். வேர் த டீச்சர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அண்ட் லேர்னர் ரிசீவ் அவ்வளவுதான். இது டிடக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றோம். இப்ப கிளாஸ் ரூம் லெக்சர். நெக்ஸ்ட் கான்டீஜியஸ் கம்யூனிகேஷன் ஒண்ணு சொல்றோம். அது என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் இருக்கும்.
அங்க சென்டரும் ரிசீவரும் பிசிக்கலா பிரசன்ட் ஆகி பேசிட்டு இருக்காங்க. அது கான்டிஜியஸா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நான் கான்டிஜியஸ்ங்கிறது பிசிக்கல் பிரசன்ஸ் அங்க இருக்காது. ஆஃபன் த்ரூ டெக்னாலஜியா இருக்கலாம். ஓகேவா? இமெயில், ஃபோன் கால்ஸ் எது வேணா. இந்த ஃபோன் கால்ஸ் போய் எப்படி அது நான் கான்டிஜியஸ்ன்னு சொல்றாங்கன்னா, இங்க நமக்கு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இங்க இல்ல. நான் கான்டிஜியஸ்ல. அதுக்காக இது நான் கான்டிஜியஸ் போயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் இருக்கும்போது இது கான்டிஜியஸ். மீட்டிங் இன் பெர்சன் டிஸ்கஷன் நடக்கிறதுல கான்டிஜியஸ். இது ஃபோன் கால் அங்க பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்காது. அடுத்தது டைரக்ட் கம்யூனிகேஷன்னா கிளியர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ் குடுக்கறது. கரெக்ட்டா குடுக்கறது. மீடியேட்டட் கம்யூனிகேஷன்னா ஏதோ ஒண்ணு நடுவுல மீடியம் நமக்கு இருக்கும். கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஓகே. அடுத்தது மாஸ் லைன் கம்யூனிகேஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு ஈவன் இப்ப கவர்ன்மெண்ட் ஏதோ பண்றாங்கன்னா, பப்ளிக் கிட்ட இருந்து நம்மளுக்கு நெறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து கொண்டு வருவோம் பாலிசிஸ் இல்லையா? அதுதான் மாஸ் லைன் கம்யூனிகேஷன். இது ஒரு 2 வே ப்ராசஸ் வேர் லீடர்ஸ் ஆர் ஆஃபிஷியல் கேதர் பப்ளிக் ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அண்ட் தென் கம்யூனிகேட் பாலிசிஸ் ஆர் டிஸ்கஷன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க பண்ணிட்டு சொல்றதும் இருக்கு. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றோம். ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்க எப்படி இருக்கணும்? கிளாரிட்டி இருக்கணும். கன்சைஸ்னா கம்மியா. தேவையில்லாததெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா இருக்கணும். கர்ட்டஸி இருக்கணும். இல்லையா? எங்க பேசுறோமோ அதுக்கு ஏத்த கர்ட்டஸியோட பேசணும். அந்த பொலைட் வேர்ட்ஸ் இருக்கணும். ஆக்டிவ் லிஸ்னிங் இருக்கணும். ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்லும்போது ஆக்டிவா நம்ம லிசன் பண்ணணும். அப்ராப்ரியேட் மீடியம் யூஸ் பண்ணணும். டைம் லைன்ஸ் அந்த டைமுக்கு ஏத்த மாரி பேசணும். இல்லையா? அதுவும் இம்பார்ட்டன்ட். இப்ப 7 சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். ஓகே. 7 சீஸ் அதே மாதிரி தான். நம்ம பேசுற மெசேஜ் வந்து கிளாரிட்டி இருக்கணும். கன்சைஸ் இருக்கணும். கரெக்ட்னஸ் இருக்கணும். கரெக்ட்டா பேசணும். கர்ட்டஸி இருக்கணும். ஷோ ரெஸ்பெக்ட் டூ த ரிசீவர். அடுத்தது கான்கிரீட் இருக்கணும். கன்சிடரேஷன் இருக்கணும். கீப் த ரிசீவர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னு யோசிச்சு பேசணும். கம்ப்ளீட்டா பேசணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாரிட்டி, கன்சைஸ், கரெக்ட்னஸ், கர்ட்டஸி, கான்கிரீட், கன்சிடரேஷன், கம்ப்ளீட்னஸ். ஓகேவா? அடுத்தது 5 எஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. இது ஸ்மைல். ஆக்சுவலா ஸ்மைல விட இது சிம்பிள். ஓகே. தப்பா குடுத்துருக்காங்க. சிம்ப்ளிசிட்டி. அவாய்ட் காம்ப்ளெக்ஸ். கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் இம்ப்ரஷன். அதான் இங்க ஸ்மைல்ன்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் இம்ப்ரஷன் எப்படி சொல்லலாம்? சிம்பிளா இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஸ்ட்ரெய்ட்டா பேசுறது. ஓகே. இது என்னன்னு வரும்னு பார்க்கலாம் இது. இது என்ன வரும்? கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் இம்ப்ரஷன். அதுக்கப்புறமா சிம்ப்ளிசிட்டி, ஷார்ட்னஸ். ஸ்ட்ரெய்ட் ஏதோ ஒண்ணு அது ரிலேட்டடா வரும். நமக்கு இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். 5 வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். நம்ம பேசுற வார்த்தை கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும். இல்ல சப்போர்ட்டிவா இருக்கணும். ஓகே. அப்படி கூட வச்சுக்கலாம். அவங்க நம்ம கிட்ட அவங்க கிட்ட நம்ம பேசும்போது ஒரு சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இதுதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி வேணா இருக்கும். இதோட இது தெரிஞ்சுக்கணும். சிம்ப்ளிசிட்டி சிம்பிளா இருக்கணும். ஷார்ட்டா பேசணும். பி கான்ஃபிடென்ட் இன் டெலிவரி. நம்ம பேசும்போது நம்ம கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். சின்சியாரிட்டி இருக்கணும். ஜென்யூன் அண்ட் ஹானஸ்ட் இருக்கணும். சப்போர்ட்டிவா பேசணும். அப்படி வச்சுக்கலாம். இல்ல ஸ்மைல் கூட குடுத்தாங்கன்னா, இது ரிலேட்டடா வர்றத எடுத்துக்கலாம். கிரியேட்ஸ் எ பாசிட்டிவ் இம்ப்ரஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டா கம்யூனிகேஷன். இந்த மெட்டா கம்யூனிகேஷன்னா என்னன்னா, it refers to the underlying messages and meanings beyond the literal words spoken. நம்ம சம்டைம்ஸ் நம்ம வார்த்தை சொல்லும், நம்ம முகம் வேற மாதிரி இருக்கும்ல, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இந்த நான் வெர்பல் கியூஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மெட்டா கம்யூனிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன். எதெல்லாம் நமக்கு இன்ட்ரன்சஸா வருதுன்னா, பிசிக்கல் பேரியர், சைக்கலாஜிக்கல் பேரியர், சிமான்டிக் பேரியர், ஆர்கனைசேஷன் பேரியர், கல்ச்சுரல் பேரியர். இது எல்லாம் பிசிக்கல்னாலே ஏதோ ஒரு பிசிக்கல் நாய்ஸ் டிஸ்டன்ஸ். சைக்கலாஜிக்கல்னா ஸ்ட்ரெஸ், இமோஷன்ஸ். ஓகேவா? ஒருத்தர் இமோஷனலா இருக்காங்க. அப்போ அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணா சரியா போய் அவங்களுக்கு சேராது. இல்லையா? அதுதான் அவங்க சொல்றாங்க. சிமான்டிக் பேரியர். அந்த வேர்ட்ஸ் அவங்களுக்கு புரியல. அந்த லெட்டர்ஸ், அந்த லாங்குவேஜே புரியல சரியானா, அப்போ அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா போய் சேராது. ஆர்கனைசேஷனல் பேரியர் எப்பன்னா, ஹைரார்கி இருக்கும் அந்த இடத்துல. இல்லையா? அந்த சமயத்துல நமக்கு சரியா அந்த கம்யூனிகேஷன் வந்து சேராது. அதுதான். கல்ச்சுரல் பேரியர். அதே மாரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கல்ச்சர்ல இருக்கும்போது இது சரியா சேராது. பெர்செப்சுவல் பேரியர் எப்பன்னா, என்னோட பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும் பெர்செப்ஷன். அதே மாரி காக்னிட்டிவ் ஓவர்லோடுன்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் நெறைய நம்ம சொல்லும்போது என்ன ஆயிடும், ஓவர்லோட் ஆகும்போது கூட அந்த கம்யூனிகேஷன் சரியா போய் சேராது. இது கூட ஒரு வார்த்தை. ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே. இதெல்லாம் எங்க வரும்னா, பேரியர்ஸ் டூ கம்யூனிகேஷன்ல வரும். அடுத்தது 5 வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்கிறது எதெல்லாம் வந்து அந்த கம்யூனிகேஷன நல்லா அழகா கொண்டு போய் சேர்க்குது. அவ்வளதான்.
அதே மாரி இங்க நம்ம பார்த்தது 7 சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். எதெல்லாம் வந்து 7 சி. அதே மாரி இதே வேர்ட் தான் வரும்னு நெனைக்காதீங்க. இதோட சினானிம்ஸ் கூட கேட்பாங்க. ஓகேவா? சில இடத்துல இங்க கரெக்ட்னஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலா ஒண்ணு ஒரு சினானிமா வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் இருக்கணும். தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் மெட்டா கம்யூனிகேஷன் பேரியர் பார்த்துட்டோம். அடுத்தது மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மொத்தம் நமக்கு 3 மாடல் இருக்கு. லீனியர் மாடல், இன்டராக்ஷனல் மாடல், டிரான்சாக்ஷனல் மாடல். இந்த மாதிரி நமக்கு 3 மாடல்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப லீனியர் மாடல்னா என்னன்னா, லீனியர் மாடல்ல மெயினா சென்டர் இருப்பாங்க. சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு போவும். ஆனா ரிசீவர் கிட்ட இருந்து நமக்கு ஃபீட்பேக் வராது. அதுதான் லீனியர் மாடல். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் மாடல் அரிஸ்டாட்டில் மாடல். இங்க ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் மாடல். இது ஃபோக்கஸஸ் ஆன் பெர்சியூஷன் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த பெர்சியூஷன்னா என்னன்னா, அந்த பேசுற ஒரு அழகு, இன்னொன்னு மத்தவங்களுக்கு தூண்டுற மாரி பேசுறது, அது எல்லாமே பெர்சியூஷன்ல தான் சேரும். ஓகேவா? இதுல ஸ்பீச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாரு அரிஸ்டாட்டில். நம்ம சொல்ற விதம் இருக்குல்ல, அது இம்பார்ட்டன்ட். ஸ்பீக்கர், ஸ்பீச், ஆடியன்ஸ். இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்போது நான் கரெக்ட்டா திரும்பியும் நான் சொல்றேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் ஷானோன் வீவர் மாடல்னு இருக்கு. இதே மாரி லீனியர் மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் மாடல்ல சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட போகும். பட் நமக்கு இங்க ஃபீட்பேக் வராது. ஓகேவா? இது ஒரு ஒன் வே ப்ராசஸ் தான் இது. லீனியர் மாடல் என்னது? ஒன் வே ப்ராசஸ். இதுவும் இந்த ஷானோன் வீவர் மாடல் 1949ல இது ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல். இதுல என்ன சொல்றாரு? சென்டர் கிட்ட என்கோடர். என்கோடர் நான் என்ன சொல்றேனோ அந்த மெசேஜ் என்கோட் பண்றேன். ஏதோ ஒரு சேனல் மூலியமா சொல்றேன். அங்க ரிசீவர் என்ன பண்றாரு? டீகோட் பண்ணிக்கிறாரு. அத புரிஞ்சுகிட்டு ரிசீவ் பண்ணிக்கிறாரு. இது எல்லாம் இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு நாய்ஸ்ங்கிற பேரியர் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் தான் சொல்லியிருப்பாரு. நாய்ஸ்ங்கிறது நடுவுல வரும். ஓகேவா? ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் அவ்வளவுதான். இந்த ஷானோன் வீவர் மாடல்ல நாய்ஸ்ங்கிறது நமக்கு வரலாம். ஷானோன் வீவர் மாடல். ஓகேவா? இன்ட்ரோடியூஸ் நாய்ஸ், எனி இன்டர்ஃபரன்ஸ் இன் கம்யூனிட்டி அதுல வர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே ஷானோன் வீவர் மாடல்ல வர்றது. ஓகே. அடுத்தது லாஸ்வெல் மாடல். லாஸ்வெல் மாடல் நமக்கு இதே மாதிரி தான். எக்ஸ்பிளைன் மாஸ் கம்யூனிகேஷன் யூசிங் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும் லாஸ்வெல் மாடல்ல. என்ன 5W மாடல்னா, ஊ என்ன சொல்றாங்க? சேஸ் வாட் என்ன சொல்ல வராங்க? யார் சொல்றா? என்ன சொல்றாங்க? எது மூலியமா சொல்றாங்க? டு whom யாருக்கு சொல்றாங்க? என்ன எஃபெக்ட் ஏற்படுத்துச்சு? அவ்வளவுதான். இதுதான் 5W மாடல் சொல்றோம். இது லாஸ்வெல்லோட மாடல். எது 5W மாடல்? இது லாஸ்வெல்லோட மாடல். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நமக்கு இருக்கிறது பெர்லோஸ் எஸ்எம்சிஆர் மாடல். சோர்ஸ் மெசேஜ் சேனல் ரிசீவர். ஓகேவா? இது கொஞ்சம் அந்த ஃபுல் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல் நேமும். இதுல மெயினா இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களா, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் த சென்டர் அண்ட் ரிசீவர். இந்த சோர்ஸ்னா இப்ப நான் தான் அனுப்புறேன்னா, அதை எப்படி நான் அனுப்புறேங்கிறதும் இம்பார்ட்டன்ட். இல்லையா? அந்த மெசேஜ நான் எந்த அளவு கரெக்ட்டா அத கரெக்ட்டா அனுப்புறேன்றது இம்பார்ட்டன்ட். அதே மாரி ரிசீவர் அத எப்படி இன்டர்பிரெட் பண்ணிக்கிறாரு, என்கோடிங், டிகோடிங் கரெக்ட்டா இங்க நடக்கணும். அந்த ஸ்கில் அண்ட் நாலேட்ஜ் முக்கியம்ன்றது இதுல சொல்றது. ஓகேவா? கிளாஸ் ரூம் டீச்சிங், பிசினஸ் பிரசன்டேஷன். நமக்கு இவ்ளோ எக்ஸாம்பிள்ஸோ இதுவரைக்கும் கேட்டதில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டராக்ஷன் மாடல். இப்போ லீனியர் மாடல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. லீனியர் மாடல் எப்படி இருக்கும்? ஒன் வே ப்ராசஸா இருக்கும். சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு போகுது. அடுத்தது இன்டராக்ஷனல் மாடல்ங்கிறது என்னன்னா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டராக்ஷன் மாடல்ல சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட போகும். அதே மாரி ரிசீவர் கிட்ட இருந்தும் நமக்கு சென்டர் கிட்ட வரும். இதுல ஃபீட்பேக்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாரி வர்றது பேரு நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபீட்பேக்ன்னு சொல்லுவோம். ரிசீவர் கிட்ட இருந்து திருப்பி சென்டர் கிட்ட வந்துச்சுன்னா. ஓகே. அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம சொன்னது ப்ராப்பரா போய் சேர்ந்திருக்கான்னு. இல்லையா? சோ இதுல ஃபீட்பேக் இருக்கும். நம்ம இப்ப பார்ப்போம். அடுத்தது. இதுல ஆஸ்கூட் அண்ட் ஸ்கிராம் மாடல் ஒண்ணு இருக்கு. இது சர்க்குலர் மாடல். இன்டராக்ஷன் மாடல்னாலே சர்க்குலரா அவங்களுக்குள்ள பேசிக்கிறது தானே. சோ கன்டினியூஸா இருக்கும். டைனமிக்கா இருக்கும். எவ்ரிடே கான்வர்சேஷன், இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ் இது எல்லாமே ஸ்கிராம் மாடல்ல வருது. எப்படி ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுதுன்னா, ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க அத புரிஞ்சுக்கிறாங்க. திரும்பி அவங்க நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? இத புரிஞ்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் படிக்கும்போது நான் இன்னொரு டிஃபரன்ஸ் இதுக்கும் இருக்கு. நான் சொல்றேன் அப்போ. நெக்ஸ்ட் மர்ஃபீஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒரு பேரியர்ஸ் டூ கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? எதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு பேரியர் ஆகுதுங்கிறத இவர் மெயினா இன்சிஸ்ட் பண்ணுவாரு. ஃபோக்கஸஸ் ஆன் ஹவ் பேரியர்ஸ் அந்த சைக்காலஜிக்கலோ, சோசியலோ, பிசிக்கலோ எப்படி அந்த கம்யூனிகேஷன் அத அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் டியூ டூ ஸ்ட்ரெஸ்,
கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, எப்படி வந்து அது தடங்கலா வருது? ஈவன் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா போய் சேராது. மிஸ்கம்யூனிகேஷன் டியூ டூ ஸ்ட்ரெஸ் லெவலும் ப்ராப்பரா இல்லன்னு போவாது. இந்த மர்ஃபீஸ் மாடல்ல மெயினா அவர் சொன்னது என்னன்னா, பேரியர்ஸ் டூ கம்யூனிகேஷன் பத்தி. கம்யூனிகேஷனுக்கு எதெல்லாம் தடங்கலா இருக்கு? சோ சைக்காலஜிக்கலா தடங்கல் இருக்கு, சோசியலா இருக்கு, பிசிக்கலா இருக்குன்னு சொல்றது மர்ஃபீஸ் மாடல். அடுத்தது எலிக்கல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இது ஃப்ராங்க், இது டான்ஸ் எலிக்கல் மாடல் கூட சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும், நம்ம லைஃப்ல பாக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொன்னு கத்துக்கிட்டே போவோம். இந்த மாதிரி போகணுவாங்க. இதுதான் எலிக்கலா போறது. எப்படி அந்த ஸ்ப்ரிங் சுத்திட்டே போகும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதான் ஸ்பைரல்னு சொல்றது. ஓகேவா? நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம கத்துக்கிட்டே போறோம். ஒரு கம்யூனிகேஷன் அப்படி டெவலப் ஆகுது நமக்கு. நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது ஒண்ணு கத்துக்கிறோம். இல்லையா? அத கன்டினியூயஸ் இவால்விங் ப்ராசஸ் லைக் ஸ்பைரல். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் எக்ஸ்பாண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாரி பெருசாயிட்டே போகும். ஆக்சுவலா இது வந்து குட்டி ஆயிட்டு அப்படியே பெருசாயிட்டே போகும் இந்த மாதிரி. எ சைல்ட் லேர்னிங் டூ ஸ்பீக். அது பேர் தான் எலிக்கல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இல்ல டான்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். மொத்தம் நமக்கு இருக்கிறது லீனியர் மாடல். லீனியர் மாடல்னா ஒன் வே மாடல் தான். அதனால ஒண்ணும் நமக்கு சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு போகுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்டராக்ஷனல் மாடல் ஒண்ணு பார்க்கிறோம். இதுல சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு போகும். ரிசீவர் கிட்ட இருந்து சென்டருக்கு வரும் தான். ஆனா, இங்கேயும் ஃபீட்பேக் ப்ளே பண்ணுது. பட் டிரான்சாக்ஷனல் மாடல்ல வந்து இன்னும் சைமல்டேனியஸா ப்ளே ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த ஒண்ணு தான் இங்க நமக்கு டிஃபரெண்ட். கொஞ்சம் டிஃபரன்ஸா கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் மாறுபட்டிருக்கும். அவ்வளவுதான். இன்னும் சைமல்டேனியஸா இருக்கிறது இது. ஓகேவா? இது இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆள் இப்ப இன்டராக்ஷனல் மாடல்ல என்னன்னா, ஒரு செண்டர் பேசுவாங்க. ரிசீவர் அத கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க பேசுனத வச்சு திருப்பி அவர் ஒண்ணு பேசுறாரு. ஃபீட்பேக் கூடயே போகுது. அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க டிரான்சாக்ஷனல் மாடல்ல, இவங்க பேசுறத அவங்க புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்தா மாதிரி பேசி, பேசி ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆறது டிரான்சாக்ஷனல் மாடல். அது ஒரு டிஃபரன்ஸ் இதுல. டிரான்சாக்ஷனல் மாடல் அவங்க பேசுறத வச்சு, அவங்க இன்டர்பிரட் பண்ணத வச்சு கன்டினியூஸா டெவலப் ஆயிட்டே இருக்கும். அது டிரான்சாக்ஷனல் மாடல். ஓகே. நெக்ஸ்ட் Barnland transactional model 1970ல என்ன சொல்றாங்க? Both participants send and receive messages simultaneous-ஆ நடக்கும். இது focuses on non-verbal communication and context. இன்னொன்னு என்னன்னா, இந்த transactional communicationல கொஞ்சம் non-verbal cues-க்கு importance ஜாஸ்தி இருக்கும். ஓகே, செய்கையில பண்றதுக்கும் டக்குன்னு புரியுது. அங்கேயும் இருக்கும் இன்டராக்ஷனல்லயும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. அது ஒண்ணுதான் இங்க. ஓகேவா? ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன், இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் இல்ல நான்-வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு ஃபோக்கஸ் இருக்கும் இந்த இடத்துல. அடுத்தது நெக்ஸ்ட் கட்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்கிறது இது கொஞ்சம் இந்த மீடியாவோட பிளேவும் இருக்கும் இதுல. டூ ஸ்டெப் ஃப்ளோ மாடல்னு சொல்லுவோம் இத. மீடியா என்ன பண்ணும்னா டசன்ட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். உடனே பண்ணாது. பட் இதுக்கு நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க. ஒப்பீனியன் லீடர்ஸ் நம்ம சொல்லுவோம். இன்டர்பிரட் அண்ட் மாடிஃபை த மெசேஜஸ் பிஃபோர் பாசிங் இட் டு த பப்ளிக். அதை தான் நம்ம கேட் கீப்பர்ன்ற வேர்ட் இவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப ஒரு ஃபிலிம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு சென்சார் போர்டு இருந்து தேவையில்லாதெல்லாம் கட் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்க நமக்கு வந்து சொல்றாங்க. அதுதான் இவர் சொல்றது. ஒப்பீனியன் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸா எடுத்துக்கிட்டோம்னா டீச்சர். டீச்சர் ஒரு யாரோட பிலாசபியும் நமக்கு சொல்லி தரும்போது எல்லாத்தையும் சொல்லி தர்றது இல்லல்ல. எவ்ளோ தேவையோ அது மட்டும் சொல்றாங்கல்ல. அவங்க அதுல டீச்சர். ஒப்பீனியன் லீடர் அதான். அதுதான் அவங்க சொல்றது ஆக்சுவலா. ஓகே. கேட் கீப்பர்ஸ் ஃபில்டர் இன்ஃபர்மேஷன். கேட் கீப்பர்னா ஒண்ணுமே இல்ல. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு, நமக்கு எது தேவையோ அது மட்டும் பப்ளிக்கு குடுக்குறது. கேட் கீப்பர். ரெலவன்ட் டூ மாஸ் கம்யூனிகேட் அஸ் மாஸ் மீடியா அவுட்லெட், ஜர்னலிஸ்ட் டிசைட் வாட் நியூஸ் டு பிரசன்ட். அது. Okay, example, a journalist analyzes a political speech. The public form opinions based on the analysis. Okay. So, இந்த அளவுக்கு மாடல்ஸ் படிச்சிருந்தா போதும். நமக்கு மொத்தம் 3 மாடல் இருக்கு. லீனியர், இன்டராக்ஷன், டிரான்சாக்ஷன். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மீடியா. டைப்ஸ் ஆஃப் மீடியா பொறுத்தவரைக்கும் ட்ரெடிஷனல் மீடியாங்கிறது நார்மல் பிரிண்ட் மீடியா. முன்னையில இருந்து இன்டர்நெட் மீடியா தவிர மத்த எல்லாமே, டிஜிட்டல் மீடியா தவிர மத்த எல்லாமே ட்ரெடிஷனல் முதல்ல வந்த மீடியாஸ். நியூஸ் பேப்பர், மேகசின், புக்கு, ரேடியோ, டெலிவிஷனுங்கிறது பிராட்காஸ்ட் மீடியா. அவுட்டோர் மீடியானா வெளிய நம்ம போனோம்னு பாக்குறோம்ல, பில் போர்ட், போஸ்டர்ஸ், பேனர்ஸ், அது எல்லாமே அவுட்டோர் மீடியா. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்னு இதுல விட்டது இன்னொரு டிரான்சிட் மீடியான்னு கூட சொல்லலாம். அந்த டிரான்சிட் மீடியானா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, அதுல டிரான்சிட் மீடியா. ஓகே, சில சமயம் அவுட்டோர் மீடியால கூட ஆட் பண்ணுவாங்க. டிரான்சிட் மீடியா. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூ மீடியா என்னது? சோசியல் மீடியா, வெப் பேஸ்டு மீடியா, ஸ்ட்ரீமிங் மீடியா, இதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஓகே, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், போட்காஸ்ட். ஓகே.
மாஸ் மீடியா விஸ் பர்சனல் மீடியா அப்படின்னா என்னன்னா, மாஸ் மீடியானா என்னன்னா, ஒன் வே கம்யூனிகேஷன் நடக்கும். மிக லார்ஜ் ஆடியன்ஸ் நடக்கும். மாஸ் மீடியா நெறைய வைட் ஆடியன்ஸ கவர் ஆகுது. ஓகே. இன்டர்நெட் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இன்டர்நெட்ல ஸ்பீச் பண்றோம். அதுவும் தான். நெக்ஸ்ட் பர்சனல் மீடியாங்கிறது இன்டராக்டிவ் அண்ட் யூசர் கண்ட்ரோல்டுல இருக்கும். சோசியல் மீடியா, இமெயில் அதெல்லாம். அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாரி இது மாறும். ஓகேவா? ஏன்னா மாஸ் மீடியால பெரிய இன்டர்நெட்ல ஸ்பீச் ஏதோ ஒண்ணு வருதுன்னா, அது லைவா பண்றாங்க. பார்க்குறோம்னா நெறைய ஆடியன்ஸ கவர் ஆவுது. அதுவும் மாஸ் மீடியால போகும். ஓகே. அதுக்கு ஏத்த மாரி அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாரி யோசிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பெங்கால் கெசட் தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். அதர் நோட்டபிள் நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் சம்டைம்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் டெலிகிராஃப், லார்ட் டொலோசி 1850ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம். நெக்ஸ்ட் டெலிஃபோன். ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எப்போ வந்துச்சு? 1882ல வந்துச்சு. நெக்ஸ்ட் ரேடியோ. ஃபர்ஸ்ட் ரேடியோ பிராட்காஸ்ட் 1923 பாம்பே ரேடியோ கிளப் ஆரம்பிச்சு. அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ வந்து 1936ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எஃப்எம் ரேடியோ வந்து 1977 கொஞ்சம் ஏன்னா இது வந்து கம்யூனிகேஷன்னால எது வேணா கேட்பாங்க மீடியா பத்தி வந்துச்சுன்னா. ஃபர்ஸ்ட் டிவி பிராட்காஸ்ட் தூர்தர்ஷன் 1959ல பண்ணாங்க. அப்புறம் இன்டர்நெட் இன்ட்ரோடியூஸ்ட் பை பிஎஸ்என்எல் 1995ல பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் இந்தியன் ஃபீச்சர் ஃபிலிம் எதுனா ராஜா ஹரிஷ்சந்திரா. இப்ப எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. டைரக்டட் பை தாதா சாஹிப் பால்கே. எது வேணா கேட்பாங்க. இது மொபைல் இன்டர்நெட் ப்ராக்ரஷன் 2G, 3G, 4G, 5G இது கொஞ்சம் நம்ம வந்து ஐசிடிலயும் படிப்போம். அதுக்கு தான் நான் அத ரிப்பீட் பண்ணல. எப்படி வந்து அட்வான்ஸ் ஆச்சுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கம்யூனிகேஷன்னால எல்லாமே இதுல கவர் பண்ணணும் நம்ம. அடுத்தது மீடியா லிட்ரஸினா என்ன? மீடியா லிட்ரஸினா யூஸ் பண்ற எனக்கும் அது எது கரெக்ட்ன்னு புரிஞ்சுக்க தெரியணும். போடுறவங்களுக்கும் தெரியணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் மீடியா லிட்ரஸி. ஓகே. அக்சஸ், அனலைஸ். நம்ம அனலைஸ் பண்ணணும். இவாலுவேட் பண்ணணும். கிரியேட், ஆக்ட். Finding and using media effectively, understanding media messages and bias, distinguishing credible information, misinformation நமக்கு புரியணும். எது கரெக்டான மெசேஜ் புரிஞ்சு அதை எடுத்துக்கணும். ப்ரொடியூசிங் எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மீடியா கண்டென்ட், எங்கேஜிங் வித் மீடியா ரெஸ்பான்சிபிளி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியா லிட்ரஸி கொஸ்டின் இப்ப நிறைய கேட்கறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீடியா லிட்ரஸி என்னன்னா, ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னா அது நம்பக்கூடாது. கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங் நமக்கு பண்ணும். ஓகேவா? பட் நம்ம யோசிச்சு முடிவு எடுக்கணும். என்கரேஜஸ் எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மீடியா கன்சம்ஷன் அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இதுல கேட்கறது இந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒரு தாட் இருக்கு. பட் மீடியால ஏதோ இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு தாட் வரும்போது எனக்கு எப்படி தோணும்? எனக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுதுல்ல. அதுதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். ஓகேவா? அடுத்தது தியரிஸ் இன் மாஸ் மீடியால அஜெண்டா செட்டிங் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி ஆக்சுவலா தியரி நெறைய இருக்கு மாஸ் மீடியால. இப்ப எக்ஸாம்ல குடுத்த அந்த மெயின் தியரீஸ் மட்டும் பார்ப்போம். இந்த மீடியா வந்து டசன்ட் டெல் பீப்பிள் வாட் டூ திங்க். என்ன திங்க் பண்ண சொல்ல. பட் வாட் டூ திங்க் அபௌட். நம்ம எத பத்தி யோசிக்கணும்ங்கிறது நமக்கு சொல்லுது. அஜெண்டாவே செட் பண்ற அளவுக்கு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சில மீடியாஸ். நியூஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிபிக் இஷ்யூஸ். இது. அடுத்தது யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரீஸ்ன்னு சில இது இருக்கு. அது என்னெல்லாம் சொல்லுதுன்னா, பீப்பிள் ஆக்டிவ்லி சூஸ் மீடியா பேஸ்ட் ஆன் பெர்சனல் நீட்ஸ். கண்டிப்பா. நமக்கு எது தேவையோ என்டர்டெயின்மென்ட், இன்ஃபர்மேஷன், சோசியல் கனெக்ஷன் அந்த மாரி எத்தனையோ இருக்கு மீடியால. எது நமக்கு தேவையோ நம்ம எடுத்துக்கிறோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது மார்ஷல் மெக்லூஹான் மீடியா தியரி. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மீடியா எப்படி ஹியூமன் பெர்செப்ஷன் அண்ட் சொசைட்டிய ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாரி மீடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு அவர் சொல்லுவாரு. நம்ம பண்ற அந்த மீடியம் ஒரு மெசேஜ் அனுப்புற அந்த மீடியம் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லியிருப்பாரு. அதுல இவர் சொல்ற 2 ஆர்ட் மீடியா, கோல்டு மீடியா. ஓகே. ஆர்ட் மீடியானா என்னன்னா, இதுல வந்து ஆர்ட் மீடியால வந்து எல்லாமே கிளியரா சொல்லிடுவாங்க. ஹை டெஃபினிஷன்ன்ற வேர்ட் இருக்கும். ஓகே. ஹை டெஃபினிஷனா எல்லாமே கிளியரா இருக்கிறதுனால, பெருசா பார்க்கிறவங்களுக்கு அங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. இன்டராக்ஷன் ஒண்ணும் இருக்காது அங்க. அதுதான் இங்க சொல்றது. லெஸ் என்கேஜ்மென்ட். எல்லாமே அங்க தெளிவா இருக்கும். ரேடியோ, ஓகே இந்த புக்ஸ், ஆர்ட் மீடியா. ஓகேவா? சில புக்ஸ்ன்னு ஆர்ட் மீடியா ப்ரொவைட்ஸ் கம்ப்ளீட் சென்சரி இன்ஃபர்மேஷன் ரெக்வயர் லெஸ் என்கேஜ்மென்ட். பட் இந்த கோல்டு மீடியா வரும்போது ரெக்வயர்ஸ் ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் நெறைய இருக்கும் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் நெறைய வரும். இந்த டிவி, சோசியல் மீடியா, அந்த கான்வர்சேஷன்ஸ் நம்ம பேசும்போதெல்லாம் என்னன்னா கோல்டு மீடியா. ஓகே. பட் அப்ப என்ன ஆகும்? இது லோ டெஃபினிஷன் அங்க நெறைய இருக்காது. நெறைய கேப் இருக்கும். நெறைய கேப்னா நம்ம யோசிச்சு என்ன இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு அங்க இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும்? நம்ம பெருசா அங்க இன்டராக்ஷன் கோல்டு மீடியால நெறைய இன்டராக்ஷன் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்டராக்ஷன் நெறைய இருக்கும். இதுல பட் ஆர்ட் மீடியால இருக்காது. இது கொஞ்சம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே.
நெக்ஸ்ட் இங்க கார்ட்டூன்ஸ் அத மாரி கூட கேட்பாங்க. கோல்டு மீடியால கார்ட்டூன்ஸ் எல்லாம் வருது. பசங்களோட இன்டராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி கூட வரும். கார்ட்டூன்ஸ். ஓகே. அந்த மாரியும் வரும். அடுத்தது ஐ கான்டெக்ஸ்ட் வித் லோ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. இந்த ஐ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் இது எங்கலாம் இருக்கும்னா, ஜப்பான், சைனா, இந்தியா இதெல்லாம் நம்ம கல்ச்சர். நம்ம கல்ச்சர்ல என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நான் வெர்பல்க்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஓகே. நான் வெர்பல்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஷேர்டு கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால நம்ம சொல்ல வர்றது எப்படி சொல்லுவோம்? இம்ப்ளிசிட்டா இருக்கும். ஓகேவா? அவ்ளோ அவ்ளோ டக்குன்னு போல்டா டக் டக்குன்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் இம்ப்ளிசிட்டா எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ஓகே. கூட இருக்கவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நம்ம சொல்றோம். ஸோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், கலெக்டிவிசம் அண்ட் ட்ரெடிஷன் இது ஐ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். இந்த ஜப்பான், சைனா, இந்தியா ஓகேவா? பட் லோ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா, கிளியரா இருக்கும். சொல்ல வந்த வார்த்தை அந்த கம்யூனிகேஷன ப்ராப்பரா பண்ணிடுவாங்க. அதுதான் மெயின் அங்க. ஓகேவா? மீட்டிங்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங்னா ப்ராப்பரா இருக்கும்ல, அதே மாதிரி நடக்குது லோ கான்டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ரூல் பேஸ்ட் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இங்க பெருசா நான் வெர்பல் கியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. இது எங்கெல்லாம்னா யுஎஸ்ஏ, ஜெர்மனி, யுகே இங்கெல்லாம். ஓகே. அடுத்தது புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ்ட் கம்யூனிகேஷன் நமக்கு ஒண்ணு இருக்கு. இந்த புத்திஸ்ட் கம்யூனிகேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க? கம்பஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், 4 ரைட் ஸ்பீச் பிரின்சிபல் இருக்கு நமக்கு. ஸ்பீச் ட்ரூத்ஃபுல்லி, கைண்ட்லி, பெனிஃபிஷியலி அண்ட் அட் த சேம் டைம். சைலன்ஸ் அஸ் அ கம்யூனிகேஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது நான் வயலண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றது. எக்ஸாம்பிள் புத்தாஸ் ஒரு டீச்சிங்ஸ், டயலாக்ஸ், ஜாதகா டேல்ஸ் அண்ட் சர்மன்ஸ் இதெல்லாம் கூட வேணாம். அட்லீஸ்ட் எப்படி இது மட்டும் அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மைண்ட்ஃபுல்னஸா இருக்கும். மத்தவங்க இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பேசுறது. இல்லையா? அதுக்கு ஏத்த மாரி இருக்கிறது புத்திஸ்ட் கம்யூனிகேஷன். ஜெயினிஸ்ட் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தது நான் வயலன்ஸ். வேர்ட் ஷுட் நாட் காஸ் ஹார்ம். அனகந்தவாதா சொல்லுவாங்க. அது மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வியூஸ். அது என்கரேஜஸ் ஓப்பன்னஸ் டூ டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எல்லாரோட வியூக்கும் நம்ம மரியாதை குடுக்கறது. கண்டிஷனல் ஸ்பீச் யூசஸ் பேலன்ஸ்ட் நான் அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் மே பி ட்ரூ ஃப்ரம் ஒன் கரெக்ட்டா இது கரெக்ட்டா இருக்கும். நம்ம யோசிச்சு பேசுறது. பேலன்ஸ்டா இருக்கிறது. ஓகே. மினிமல் ஸ்பீச் அண்ட் சைலன்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இதெல்லாம் யார் சொல்றா? ஜெயினிஸ்டோடதுல வர்றது. நான் வயலன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. மத்தவங்க இடத்துல இருந்து எதையும் யோசிக்கணும்னு சொல்றாங்க. கண்டிஷனல் ஸ்பீச். கண்டிஷனலா இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம்னு சொல்றாங்கல்ல. அதுதான் கண்டிஷனல் ஸ்பீச். மினிமல் ஸ்பீச் அண்ட் சைலன்ஸ். ஜெயின் மாங்க் பிரிஃபர் ஜெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றது. ஓகேவா? சோ, இதுவரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் இந்த கம்யூனிகேஷன். சோ, கம்யூனிகேஷன் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் எக்ஸாம்ல இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் யுஜிசி யூனிட்ல கேட்டுட்டே இருந்திருக்காங்க. சோ, இத நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ சோ மச். நீங்க டிஎன் செட் 15 டேஸ் கிராஷ் கோர்ஸ் எடியூஎம் அகாடமில நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். நெறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சிபிடி மோட்ல உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பா கோர்ஸ்ல சேருங்க. நெறைய டெஸ்ட் பண்ணி பாருங்க. அங்க டெஸ்ட் நம்ம ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. எல்லா யூனிட்ஸும் நம்ம கண்டிப்பா இதே மாரி ஷார்ட்டா கவர் பண்ணுவோம். நெறைய டெஸ்ட் உங்களுக்கு எங்க ஆப்ல தான் நாங்க போட்டிருக்கோம். ஸோ எடியூம் அகாடமி ஆப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டெஸ்ட்டும் பண்ணி பாருங்க. கூடவே நெறைய அதுல டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும். எங்கனா தப்பு பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.